கர்நாடகாவில் தண்ணி தரல போய் போராடினார் செந்தில் பாலாஜி, கைது. அந்த கேஸா? திமுக பாஜக அரசை எதிர்த்து டெல்லியில் போராட்டம், செந்தில் பாலாஜி அதுல கைதா? என்ன எதுல கைதா? நீங்க வெளியே ஓப்பனா சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சுட்டு போறாங்க. ஊழல் வழக்குன்னு தெரியுதுல்ல, கொள்ளையடிச்ச வழக்குன்னு தெரியுதுல்ல, எப்படி உங்கள்ட்ட மக்கள் முன்னாடி நான் நல்லவன் எப்படி உங்களால ஒத்துக்க முடியும்? ஒரு உதயநிதி பேடையில பேசுறாரு, அவரும் துணை முதல்வராக இருந்தவர். பிளாக் டிக்கெட் வித்தவெல்லாம் இன்னைக்கு அமைச்சர் எம்எல்ஏங்கிறாரு. இந்த வாதத்தை நீங்க எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப திமுக இருக்கிறவங்க சுதந்திர போராட்ட தியாகிகளா, மொழிபெயர் தியாகிகளா? இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், ரஷ்யா உக்ரைன் வாருக்கு போய் போராடினாங்களா திமுக இருந்தவங்களா? செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் திமுகவுடைய தூண்டுதலின் பேரி எது செஞ்சாலும் செந்தில் பாலாஜி மேல பழிய போட்டுடலாம், எது செஞ்சாலும் செந்தில் பாலாஜி சகோதரர் மேல பழிய போட்டுடலாம். இப்படி திமுக செந்தில் பாலாஜியை டார்கெட் செஞ்சிருச்சா? இது ஒரு கேள்வி எனக்கு தோணுது. திமுக இந்த மாதிரி விஷயங்களை மேற்கொள்ளல. திமுக ஆரோக்கியமான அரசியலை தான் செய்யுது, நாகரிக அரசியல் தான் செய்யுதோம். நாங்க இந்த தவறுகளை செய்ய மாட்டோம். செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜி சகோதரர் மீது அவதூறு பரப்பப்படுகிறது. ஏதாவது ஒரு அறிக்கை நீங்க காட்டுங்க. அப்போ மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அது விஜய் என்ற நபர் தெரிஞ்சிருச்சு. இப்ப விஜய் என்ற தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்க இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம்னா மீண்டும் திமுக கூட வந்து குப்பையை ஓட்டணும். தாவேக்காவும் அந்த தவறு செய்தால் மீண்டும் திமுக, தாவேக்கா, அதிமுகவை மக்கள் தொடமாட்டாங்க. ஜமான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே பத்திரிகையாளர் யாசர் தான் இணைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்னைக்கு கையெழுத்து போட வந்திருக்காரு சார். முதல் முறையாக அவங்களோட தம்பியும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வெளில வந்திருக்காரு. ஏன்னா கடந்த ஆட்சியிலேயே அவர் தேடப்பட்ட ஒரு குற்றவாளியாக தான் இருந்தார். இப்போ 2 பேரும் வெளியே வந்திருக்காங்க, விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. இந்நேரம் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. என்ன நடக்குது சார்? இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது காவல்துறை வைக்கக்கூடிய விஷயங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து தாவேக்காவுடைய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய ஒரு சதி நடந்திருக்கு. அதில் முக்கியமாக திமுகவுடைய பிரமுகர், ஒரு யூடியூபர், அது இல்லாமல் அதிமுகவுடைய பிரமுகர், ஒரு பெரிய ஒரு பட்டாளமே வந்து இணைஞ்சு ஒரு நெட்வொர்க்காக செயல்பட்டு இருக்காங்க. அதனுடைய விளைபாடு தான், அதாவது இங்கே ஒரு பக்கம் நெட்வொர்க் செட்டிங்கு, ஒரு பக்கம் திமுகவினுடைய தலைவர்கள், அதிமுகவுடைய தலைவர் 6 மாதத்துல வந்து இந்த ஆட்சிக்கு போயிடும், 29ல் ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பேசும்போதுதான் ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுது. இது உளவுத்துறையின் மீது கண்காணிக்கப்பட்டு அப்பதான் இந்த விஷயங்கள் வருது. சரி, இதுக்கு பின்னாடி யாரான்னு பார்த்தா செந்தில் பாலாஜிங்கிற ஒரு தகவல், செந்தில் பாலாஜியுடைய தம்பிங்கிற ஒரு தகவல் வருது. அப்ப தகவல் வரும்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணும்போது நீதிமன்றத்துக்கு போறாங்க. இவங்க தலைமறைவாக இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்துல நிறைய அரசு அதாவது திமுக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வாதாடும் போது நிறைய விஷயங்களை பதிவு செய்யறாரு. அதை நான் நிறைய சேனல்ல சொல்லியிருக்கேன். இந்த 2 பாயிண்ட் வந்து எனக்கு முரண்பாடா இருக்கு, அவங்க கோர்ட்ல வச்ச 2 பாயிண்ட்டுமே வந்து எனக்கு முரண்பாடா இருக்குன்னு சொல்லி நான் நிறைய பேட்டிகள்ல நான் அதை சொல்லியிருக்கேன். அப்போ முன்ஜாமீன், நிபந்தனை முன்ஜாமீன் கொடுக்கப்படுது. நிபந்தனை முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டது எப்போ? 15-20 நாள் மேல ஆயிடுச்சு. 20 நாளா நீங்க என்ன சொன்னீங்க? கையெழுத்து போட வரமாட்டேன். சரி, கையெழுத்து போடலனாலும் பரவாயில்ல, கையெழுத்து போடாததுக்கு நீங்க ஒரு லெட்டர் வந்து போலீஸ் தரப்புக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறீங்க. சரி, கடிதம் அனுப்பிட்டு ஏன் இப்ப கையெழுத்து போடணும்? ஏன்னா நீதிமன்றங்கள் கழுத்து நெருக்குது. நீதிபதிகள்கிட்ட வாலாட்ட முடியுமா? நீதிமன்றத்துல வாலாட்ட முடியுமா? உங்களோட வாழ ஆட்ட முடியுமா? முடியாது. அப்போ உங்கள் மீது ஒரு விசாரணைக்கு உட்பட்டு ஒரு விஷயம் செய்யப்படும் போது நீதிமன்ற அவமதிப்பை இந்த கடந்த 15 நாட்களாக செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜி சகோதரர்கள் செஞ்சாங்க. போலீஸுக்கு கடிதம் எழுதுறீங்க, ஏன் ஜட்ஜுக்கு ஒரு கடிதம் எழுதி போடுங்க, நான் கையெழுத்து போட முடியாது, என் பேர் எஃப்ஐஆர்ல இல்ல, போட்டு பாருங்களேன், என்ன செய்வாங்க? அப்போ நீங்க வந்து உங்க மீது தவறு இருக்கு, உங்க மீது விமர்சனம் இருக்கு, இன்னைக்கு எப்படி கையெழுத்து போட வந்தீங்க? அப்ப இன்னைக்கு காவல்துறை விசாரணை செய்வாங்க. இந்த விசாரணை கிடுக்குப்பிடியில சிக்கிட்டாரா செந்தில் பாலாஜி உடனே கைது. செந்தில் பாலாஜியுடைய சகோதரரை யாரும் கைது செய்ய முடியாது. எங்க கரூர்ல கொங்கு வட்டாரத்துல பேசக்கூடிய டாக்கு, அசோக்னா என்ன தொக்கா அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட அசோக்கை இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை கைது செய்திருந்துச்சுன்னா அது தாவேக்கா அரசுடைய பலம். சிறப்பாக தாவேக்கா அரசு காவல்துறை கையாளுங்கிற விதம் தான். ஏன் அப்படின்னா தம்பி, நம்ம மற்ற குற்றச்சாட்டுக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு தேர்தலை, ஒரு மாநிலத்துடைய தேர்தலை நடத்துவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இன்னும் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் இதையும் ஒருபடி தாண்டி மக்களுக்குமான சிரமம். புரியுதா? நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அதீத பெரும்பான்மை இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறாங்க. நான் அதை ஏத்துக்கல. பெரும்பான்மையுடைய ஒரு தாவேக்காவுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவங்க இருக்கும்போது அது கவிழ்க்கக்கூடிய சதிங்கிறப்ப எந்த அரசும் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஈவன் திமுக கூட அதை ஏத்துக்காது.
இல்ல அதிமுகவுக்கு இந்த நிலைமைனாலும் அதை ஏத்துக்காது. அப்படிங்கிறப்ப அந்த விசாரணை தீவிரப்படுத்துவதுங்கிறது அந்த அரசின் சாமர்த்தியம். அவர்கள் தான் குற்றவாளிகள். ஏன் அப்படின்னா கரூர்ல 2 முக்கிய புள்ளிகள் சிக்கியிருக்காங்க. கொங்குல கோயம்புத்தூரை சேர்ந்தவரும் கரூர்ல சேர்ந்தவரும் 2 முக்கிய புள்ளிகள். அதே போல அசோக்கும் அந்த யூடியூபரும் ஒரே நாள் ஈரோட்டில் இருந்தனன்னு சொல்லி பதிவு செஞ்சதை நீதிமன்றத்தில் என்ஆர் இளங்கோ வழக்கறிஞர். புரியுதா உங்களுக்கு? இந்த பாயிண்ட்களின் அடிப்படையில் தான் காவல்துறை விசாரிக்கு நிறைய உரையாடல்கள். இதன் அடிப்படையில் புதிய தலைமுறையுடைய ஒரு செய்தியாளர் வந்து விசாரணைக்குள்ள கொண்டு போனாங்க. இப்போ இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க முன்னெடுப்பதுங்கிறது அந்த அரசுக்கு எதிராக நடக்கும்போது அந்த விஷயங்களும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க. அதுல யார் நல்லவன் யார் கெட்டவன்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த விசாரணையிலும் இன்னும் தாவேக்காவுடைய சில புள்ளிகளும் சிக்கியிருக்காங்க. அவர்கள் அடுத்த கட்ட விசாரணைக்கு போவாங்க. தாவேக்காலேருந்து சில பேர் பணத்திற்காக இந்த ஆட்சியை கவிழ்க்க ஒன்று சேர்ந்து செயல்பட்டிருக்கலாம்ங்கிற ஒரு அச்சம் இருந்துச்சு. அதுவும் உளவுத்துறையின் மூலயமா கண்டறியப்பட்டு அதற்கான விசாரணைகளும் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். அப்படி இருக்கப்ப நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி தவறு செய்யலை, ஏன் முன்ஜாமீன் வாங்குனீங்க? கேள்வி. செந்தில் பாலாஜி தம்பி தவறு செய்யலை, கையெழுத்து போட மாட்டேன்னு ஏன் போலீஸ்க்கு கடிதம் போட்டீங்க? இன்னைக்கு நீதிமன்றத்தில் போய் அபராத தொகையை நேற்று கட்டிட்டு இன்னைக்கு வந்து நீங்க கையெழுத்து போறீங்க. இது எப்படி ஏற்படுது? மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? அவங்க தரப்பு என்ன சொன்னாங்க, வேற கேஸ்ல கூட என்னை கைது செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. வேற கேஸ்? என்ன கேஸ்? என்ன கேஸ்? கர்நாடகாவில் தண்ணி தரல போய் போராடினார் செந்தில் பாலாஜி, கைது. அந்த கேஸா? திமுக பாஜக அரசை எதிர்த்து டெல்லியில் போராட்டம், செந்தில் பாலாஜி அதுல கைதா? என்ன எதுல கைதா? நீங்க வெளியே ஓப்பனா சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சுட்டு போறாங்க. ஊழல் வழக்குன்னு தெரியுதுல்ல, கொள்ளையடிச்ச வழக்குன்னு தெரியுதுல்ல, எப்படி உங்கள்ட்ட மக்கள் முன்னாடி நான் நல்லவன் எப்படி உங்களால ஒத்துக்க முடியும்? முடியாது இல்ல. அப்ப இத்தனை வழக்குகள் உங்கள் மீது இருக்கும் போது, இத்தனை தவறுகள் நீங்கள் செய்யும் போது ஏன் இந்த குற்றச்சாட்டை செய்திருக்க முடியாது? இதுதான் கேள்வி. தாவேக்க வைக்கக்கூடிய கேள்வியும் இதுதான். ஒரு பொதுவான பார்வையிலிருந்து நம்ம பார்க்கும்போது இதுதான் கேள்வி. சரி, விஜய் செந்தில் பாலாஜி இதை செய்யல அப்படின்னா இதற்கு முன்பு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பேசக்கூடிய பேச்சு, எடப்பாடி பேசக்கூடிய பேச்சு, ஆர்பி உதயகுமார் பேசக்கூடிய பேச்சு, ஒட்டுமொத்தமாக பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு உதயநிதி பேடையில பேசுறாரு, அவரும் துணை முதல்வராக இருந்தவர். பிளாக் டிக்கெட் வித்தவெல்லாம் இன்னைக்கு அமைச்சர் எம்எல்ஏங்கிறாரு. இந்த வாதத்தை நீங்க எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப திமுக இருக்கிறவங்க சுதந்திர போராட்ட தியாகிகளா, மொழிபெயர் தியாகிகளா? இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், ரஷ்யா உக்ரைன் வாருக்கு போய் போராடினாங்களா திமுக இருந்தவங்களா? இல்ல மாமன்னன் படத்தை கொண்டாடி இருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? நீங்க எப்படி பேசலாம்? அப்ப இந்த குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி மீது வரும்போது திமுக தலைமையிலிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கணுமா இல்லையா? திமுக இந்த மாதிரி விஷயங்களை மேற்கொள்ளல, திமுக ஆரோக்கியமான அரசியல தான் செய்யுது, நாகரிக அரசியல் தான் செய்யுதோம், நாங்க இந்த தவறுகளை செய்ய மாட்டோம், செந்தில் பாலாஜி சகோதரி மீது அவதூறு பரப்பப்படுகிறது, ஏதாவது ஒரு அறிக்கை நீங்க காட்டுங்க. தப்பு இல்லைங்க, நான் தப்பு இல்லைன்னா தப்பு இல்லைன்னு சொல்லலாமே. நான் நிரபராதி, நான் அதை நிரூபிக்கிறேன், நீ ஒத்துக்கிட்டு போங்க. இல்ல முரசொலியில ஒரு கட்டுல போட்டுக்கலாமே. நீங்க சொல்ல வேணாம், முரசொலியில சொல்லிக்கலாம். சரி, நீங்க முரசொலியிலும் போடா. எத்தனை திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பேட்டி கொடுக்குறீங்க, எத்தனை பேச்சாளர்கள் மேடையில பேசுறீங்க. ஏங்க செந்தில் பாலாஜி அப்படி செய்யல, ஒரு வாதம் எங்கேயாவது சொல்லுங்க. இது பத்தி அவங்க பேச மாட்டாங்க. தவறு இருக்கும் போது பேச மாட்டார்கள். அப்ப நான் ஒரு பத்திரிகையாளராக பொதுமக்களாக நம்ம பார்க்கும்போது அந்த குற்றச்சாட்டு வைக்கும் போது அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குல்ல. சரி, உங்கள் மீது செந்தில் பாலாஜி மீது ஒரு தவறு வைக்கப்படுது, நீங்க மின்சாரத்துறையில வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது, நிர்மல்குமார் கொடுக்கும்போது உடனே கரூர்ல இருந்து சென்னைக்கு வந்து அறிவாலயத்தில் பேட்டி கொடுத்தீங்களா இல்லையா? அப்ப அதை விட ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்ல, பெரிய குற்றச்சாட்டு. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய திமுகங்கிற அந்த ஒரு கட்சிக்கும் 50-60 வருடமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டது திமுக, மாற்றுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி மீது ஒரு அவதூறு வைக்கும் போது, ஒரு புகார் வைக்கும் போது அதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கணுமா இல்லையா? அன்றைக்கு மின்சாரத்துறையில ஊழல், மின்சாரத்துறையில வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது நீங்க கூடி வந்தீங்க. இன்றைக்கு ஆட்சி கவிழ்க்கும் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. ஒட்டுமொத்த திமுகவுக்கும் அது அவ பேரு, ஒட்டுமொத்த ஸ்டாலினுக்கும், உதயநிதி ஸ்டாலினுக்கும், கருணாநிதிக்கும் அது கெட்ட பேருங்கிறப்ப அதற்கான விளக்கத்தை நீங்க அன்றே ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கலாம்ல. ஏன் சந்திக்கல? அதுதான் நம்ம கேள்வியை கேட்கிறோம். அப்போ இவ்வளவு புகார்கள் இருக்கும்போது அதை ஏன் திமுக ஒத்துக்க மாட்டீங்க? ஆமா, தவறு செய்து தவறு ஒத்துக்க போறீங்க. அன்றை ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வேற வழக்குலன்னா எந்த வழக்குல நீ மக்களுக்காக போராடின வழக்குல ஏதாவது கைதாக போறீங்களா? இதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்போ ஊழல் இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு உள்ள ஒரு செந்தில் பாலாஜியை அமைச்சரே இல்லாத, அதாவது இலாக்கா இல்லாத அமைச்சரா 2 வருஷம் இதே தமிழ்நாட்டுல இந்த மக்களை முட்டாளாக்கி 2 வருடம் அமைச்சராக்கி அழகு பார்த்தது திமுக. அதுவும் நீதிமன்றம் தலையிடலாம் இன்னும் இருந்து அவர் சிறையில் இருப்பாரு, ஆனா அமைச்சர் செந்தில் பாலாஜி. இதெல்லாம் என்ன கதை? ஏன் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு மட்டும் திமுக எப்படி துடிக்கிறாங்க? 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு,
செந்தில் பாலாஜியை திமுக பகடைக்காய பயன்படுத்துகிறார், இது ஒரு கேள்வி. செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் திமுகவுடைய தூண்டுதலின் பேரி எது செஞ்சாலும் செந்தில் பாலாஜி மேல பழிய போட்டுடலாம், எது செஞ்சாலும் செந்தில் பாலாஜி சகோதரர் மேல பழிய போட்டுடலாம், இப்படி திமுக செந்தில் பாலாஜியை டார்கெட் செஞ்சிருச்சா? இது ஒரு கேள்வி எனக்கு தோணுது. புரியுதா? செந்தில் பாலாஜி செய்யறாரோ இல்லையா, செந்தில் பாலாஜியின் மீது இவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு திமுக செய்தா? இதுதான் நமக்கு கூட கேள்வி. அப்போ நீ செந்தில் பாலாஜியும் விளங்கிக்கணும். என்னங்க உங்களை சுற்றி தொடர்ந்து இந்த மாதிரி 360 டிகிரில புகார்கள் வருது, தொடர்ந்து தாவேக்காவுக்கு எதிராக அவங்க பேசப்படுறாரு, தொடர்ந்து நீங்க கரூருக்கு செல்லும் போது 10 ரூபாய் பாட்டிலும் பேசப்படி, ஏன் இந்த விமர்சனம் வருது? இது செந்தில் பாலாஜியை உள்வாங்கிக்கணும். இப்போ ஒரு குற்றச்சாட்டு, இவ்வளவு குற்றச்சாட்டு நவீன் மீது இருக்கும்போது ஒட்டுமொத்த அலுவலகமும் உங்களை எப்படி பார்க்கும்? குற்றவாளி எதானே பார்க்கும். அப்ப செந்தில் பாலாஜி மக்கள் அப்படித்தானே பார்ப்பாங்க. எங்க டீ கடையில இருந்து ஒரு பூக்கடை பூ விற்கிற கூட ஆயா கொண்டு அரசியல் பேசுறாங்க. எப்படி அவங்களுக்கு அரசியல் தெரியுது? அப்படி நீங்க எப்படி மறைக்க முடியும்? குற்றவாளினா குற்றவாளின்னு சொல்லுங்க. சரி, அந்த தவறுகள் நான் எனக்கு திமுக ஒரு மக்களுக்கான கட்சி, நாகரிக அரசியல் செய்யுது. இன்னைக்கு தாவேக்கா மீது விமர்சனம் வைக்கிறீங்க. தாவேக்காவுடைய விமர்சனங்கள், அதாவது தாவேக்கா இருக்கக்கூடிய நபர்கள் தவறு செஞ்சா கைது செய்யப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு எஃப்ஐஆர் போடுது தாவேக்கா. இந்த விமர்சனம் வந்துடக்கூடாதுன்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி இவர் மீது புகார் திமுக இருந்து நீக்கிறோம், ஏன் நீக்கல? நீங்க ஏன் நீக்கல? ஊழல் வழக்கு நீதிமன்றத்துல நெஞ்சு வலின்னு போய் படுத்தாரு. திகார் சிலையில போய் படுத்திருந்தார், ஜெயில இருந்தாருல்ல 2 வருஷம் இலாக்கால தான் வச்ச. வெக்கமா இல்ல திமுகவுக்கு? ஒரு குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு போறாருல, திமுக இருந்து நீக்கி இருக்கணுமா, நீக்கி கூடாது? சிம்பிள் சொல்லுங்க. கண்டிப்பா நீக்கி இருக்கணும் சார். நான் அவங்களுக்கு ஆதரவா தானே முன்னாள் முதல்வரே வந்து அததான் சொல்ல வரேன். நாடக அரசியல், மக்கள் முன்னாடி நாடகம் போடுறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க, மக்கள் விளங்கிக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு மக்கள் விளங்கிட்டாங்க. இத்தனை நாட்களாக மக்கள் முட்டாளாக்கப்பட்டிருந்தார்கள். இந்த 26ல விஜய் என்ற ஒரு நபர் வந்தவுடன் ஒரு மாற்றத்திற்கான தேவை, ஒரு மாற்றத்திற்கான தலைவர், இவரோட நம்ம கையை கோத்துக்கிட்டு இந்த கலைச்சு விட்டுலாம், இந்த கூட்டை கலைச்சுட்டாங்க மக்கள். இதுதான் நடந்த உண்மை. உடனே அவர் இன்ஸ்டாகிராம் வந்தார், ரூட்டு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. மக்களுக்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டு கொண்டே இருந்தான். சீமான் இருந்தார், சீமானா புறக்கணிச்சாங்க. ஏன்னா அவர் பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல மக்கள் ஏத்துக்கல. புரியுதா? அதே போல வைகோ வந்தாரு, மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டுச்சு. ஏன் மக்கள் நல கூட்டணி? திமுகவுக்கு எதிராக தான் பேசப்பட்டுச்சு. இதே வைகோ பேசுது, இதே விசிகா பேசுது, இதே கம்யூனிஸ்ட் பேசுச்சு. மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளர். அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? நான் கேட்கிற கேள்வி. அப்போ மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. அது விஜய் என்ற நபர் தெரிஞ்சிருச்சு. இப்ப விஜய் என்ற தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்க இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம்னா மீண்டும் திமுக கூட வந்து குப்பையை ஓட்டணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, விளங்கிக்கிட்டாங்க, மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டாங்க. இதை ஏத்துக்கோங்க. அப்ப இத்தனை நாட்களாக நடந்தது ஒரு ஒட்டுமொத்தமாக நாடக அரசியல். மக்கள் விளங்கிட்டாங்க, மக்கள் இன்னும் விளங்கிட்டாங்க. இதே தவறை தாவேக்கா செய்தாலும் இன்னொரு தலைவனை மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இதில் மாற்று கருத்து கிடையாது. தாவேக்கா இதெல்லாம் செய்யாம இருக்கணும். இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கும் போது தாவேக்காவும் இதை தவிர்த்து கொண்டு வர வேண்டும். இதுதான் அரசியல். இதற்காக தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க ஒரு தூய சக்தின்னு சொல்லிட்டு அதை தாவேக்காவும் செய்யணும், செய்யுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் அடிஷ்னலாக குதிரை வேகத்துல ஓடணுங்கிறது நம்மளுடைய கருத்து. ஆனா ஒட்டுமொத்தமாக இந்த விமர்சனங்களை ஏத்துக்க முடியாது. திமுகவுக்கு சொல்வதற்கான தகுதிகள் எங்கேயுமே இல்லை, ஒட்டுமொத்தமாக இல்லை. எந்த விஷயத்தையும் திமுக பேசக்கூடாது, அப்படிதான் நிலைப்பாடு இருக்கு. நீங்க கருணாநிதி அவர்களுடைய காலம், ஜெயலலிதா அவர்களுடைய கடந்த அந்த இறுதி காலங்கள், எம்ஜிஆருடைய இறுதி காலங்களாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிகள் இருந்தது. தொடக்கத்தில் கிடையாது, இறுதி காலங்கள்ல தான் இருந்துச்சு. மாற்றுக்கிறது இது யாரையும் மறுக்க சொல்லுங்க. கலைஞர் இறுதி காலங்களில் தான் கலைஞர் டிவி கொடுத்தாரு, நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாரு, நிறைய பாலங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தான் எல்லாமே கொண்டு வந்துச்சு. அவன் நிறைய விஷயங்கள் மக்கள் விளங்கிட்டாங்க. அப்போ தாவேக்கா இது போன்ற தவறுகளை செய்யாமல் தண்ணீர் ட்ராக்ல ஓடணும். ஓடினாதான் இந்த மக்கள் ஏத்துக்குவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலே உங்களுக்கு அந்த பிரதிபலன் தெரிஞ்சிடும். ஆனா மீண்டும் தாவேக்காவும் அந்த தவறு செய்தால் மீண்டும் திமுக, தாவேக்கா, அதிமுகவை மக்கள் தொடமாட்டாங்க. அதுல உறுதுணையா இருங்க, மக்கள் தெளிவா இருக்காங்க. அதுக்காக தான் ஒரு ட்ராக்ல அண்ணாமலையும் ஓடி வர்றாரு. புரியுதா உங்களுக்கு? இதான் விஷயம். இன்னொரு புறம் மேகதாது தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, ஒரு தீர்மானம் போட்டு எல்லா கட்சிகளும் சேர்ந்து போய் பிரதமரை பார்க்க இருந்தேன், அது கூட உங்களுக்கு டைம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ஏன் கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்டாலின் செய்யல? ஏன்னா அவங்க ஆட்சி. அதுதான் ஏன் செய்யல? ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? ஏன் மக்களை முட்டாளாக்குறீங்க? உங்க கூட தானே காங்கிரஸ் இருந்துச்சு, உங்களோட இணைஞ்சு தானே காங்கிரஸ் தேர்தல் பணிகள் செஞ்சீங்க, உங்களோட காங்கிரஸோட இணைஞ்சு தானே நீங்க பீகாருக்கு எஸ்ஐஆருக்கு எதிராக போனீங்க, பிரச்சாரங்களில் கலந்துக்கிட்டீங்க. ஒரு வார்த்தை ராகுல்கிட்ட நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? ஏன் உங்களால முடியல? ஏன் முடியல? அதை ஏன் பேச மாட்டீங்க? சரி,
விஜய் அவர்கள் போகக்கூடாது இங்கே சொல்கிறாங்க. மேகதாதுங்கிறது பல வருடங்களாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. தண்ணீர் பங்குகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை தான் நடுவர் நீதிமன்றம் ஒன்று அமைக்கிறாங்க. மேகதாதுக்கு அதாவது கர்நாடக அரசு பாஜகவும் காங்கிரஸும் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருந்த கர்நாடகாவில் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு எதிராக விஷயங்கள் நடக்கும்போது நான் என்ன கேட்குறேன், ஒன்று அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும்போது பாஜக அங்கு நடக்கும். அதிமுகவும் பாஜகவும் இணக்கமாக இருந்தார்கள். திமுகவுடைய ஆட்சிக்கு நடக்கும்போது அங்க காங்கிரஸ் ஆட்சி நடக்கும். காங்கிரசும் திமுகவும் இணக்கமாக இருந்தார்கள். இந்த இரண்டு பேரும் இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டிற்கு என்ன தேவைங்கிறத வாங்கி கொடுக்க முடியல. என்ன பிரச்சனை, அதை ஏன் வெளிப்படையா பேச மாட்டீங்க? ஒட்டுமொத்தமாக விஜயின் மீதும், ஒட்டுமொத்தமாக விஜயின் அரசின் மீதும், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் மீதும், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் வார் போல நீங்க சித்தரிக்கிறீங்களா? ஏன் சித்தரிக்கிறீங்க? நான் என்ன கேட்கிறேன், திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இணக்கமான கட்சிகள் தான் நாங்க ஆட்சியில இருந்தாங்க. உங்களால ஏன் வாங்க முடியல? ஏன் பேச முடியல? அதான் கடந்த 20-25 ஏன்னா அது அரசியல் தம்பி, அரசியல். இங்கு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி மேகதாது அணையை வைத்து இங்க ஒரு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறதோ, கர்நாடகாவிலும் அதை வைத்து ஒரு அரசியல் நடக்கிறது. தெரிஞ்சுக்கோங்க. மேகதாதை வைத்து கர்நாடகாவிலும் தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்கும், தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்கும். மேட்டூர் அணையில் இவ்வளவு தண்ணீர் திறப்போம், இதெல்லாம் பிரச்சனை ஆகிதான் விவசாயிகள் ஒன்று கூடி ஒரு வழக்கை தொடர்றாங்க. அதுக்கு வழக்குக்கு ஆதரவாக அன்றைய தினம் இருந்த அரசுகள் ஒத்துழைத்துச்சு. அன்னைக்கு ஒத்துழைக்குன்னா விவசாயிகள் காரி துப்பியிருப்பாங்க அவங்கள. அதனால விவசாயிகளுடைய வழக்கின் மீதுமாக போகுது. நடுவர் நீதிமன்றம் வழங்குறாங்க. நடுவர் நீதிமன்றம் வழங்கி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை போடுது. 200 டிஎம்சி கொடுக்குறாங்க. அப்புறம் காலப்போக்கில் பிரச்சனையாகி 190 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும்னு இப்ப டிஎம்சி தண்ணியே இல்லை மேட்டூர் அணையில். அப்படிங்கிற சூழல் இருக்கு. இன்னைக்கு ஜூன்ல வந்து திறந்துருக்கணும், இது வரைக்கும் தாவேக்கா அரசுனால திறக்க முடியல. ஏன்னா தண்ணி இல்லை, ஏன்னா பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இதுக்கு இப்ப போயிட்டு முதல்வர் அதாவது கர்நாடகாவில் போய் சந்திக்கல. இன்னைக்கு அன்புமணி சொல்றாரு விவசாயிகள் சாரி ரைட்டு ஓகே, ஆண்டு காலமாக உங்களுக்கு கடந்த திராவிட ஆட்சிகள்ல செய்ய முடியல, அங்க இருந்த பாஜக காங்கிரஸ் செய்ய முடியல. விவசாயிகளுக்கு உற்ற தோழன்னு மோடி மேல பேசுறாரு. என்ன செஞ்சாரு? அப்போ ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சரை பார்த்து சுமூகமான விஷயங்கள்ல பேசினா தீர்வு கிடைக்கும் போது அந்த இடத்திற்கு விஜய் போகிறாருங்கிறப்ப ஒரு தடவை போய் பார்க்கட்டும், தவறு இல்லை. ஒரு தடவை போய் பேசட்டுங்க. இப்ப காங்கிரஸ் தாவேக்கா இணக்கமா இருக்கு, போய் பேசுறாரு, சாதிச்சுறாருங்க. எந்த மாநிலமும் இதே மேகதாது அணையை தமிழ்நாடு கட்டும் காங்கிரஸ்ல இந்த போராட்டம், அதாவது கர்நாடகாவில் இந்த போராட்டம் நடக்குதுன்னா அவங்களுடைய வியூ எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப எந்த மாநிலமும் விட்டு கொடுக்காது, தமிழ்நாடும் விட்டு கொடுக்காது, கர்நாடகம். அப்ப இரண்டு மாநிலங்களும் பேசி சுமூகமாக தான் முடிக்கணும். இரண்டு மாநிலங்களுக்கும் ஏற்றாறு போல நடக்கணும். அப்போ நீங்க தமிழ்நாட்டிற்கு உச்ச நீதிமன்றம் போய் 200 டிஎம்சி தண்ணி தரோன்னு சொன்னா அந்த தண்ணியே சரியாக தரீங்களா கண்காணிக்க ஒரு குழு போட்டுக்கணுமா இல்லையா? மத்திய அரசு ஒரு குழு போட்டுக்கணுமா இல்லையா? ஏன் மத்திய அரசு அது தரல? அது விஷயமா பேசலாம், தவறு கிடையாது. எங்களுக்கு வழக்கம் போல 200 டிஎம்சி நீங்க மேகதாது அணையை கட்ட போறீங்க, அதை கட்டாதீங்க. உங்க மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஏற்றாறு போல ஒரு செயல் திட்டத்தை நம்ம வகுப்போம். அதை விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறாருன்னா அதை வரவேற்கலாம், மாற்று கருத்து கிடையாது. அங்க போய் அவர் ஃபெயிலியர் தான் ஆகக்கூடாது, போறது பாஸ் ஆகணும். தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் டெல்டா ஓரங்களில் விவசாயிகளுக்கு அந்த தண்ணீர் தான், காவேரி தண்ணீர் தான். அப்ப அந்த தண்ணியை மீட்டெடுப்பதற்காக ஒரு ஆரோக்கியமான முறையில சுமூகமான முறையில அந்த முதல்வர் போய் வென்றிட்டாருன்னா அது வரவேற்கத்தக்கன்னு தானே, பாராட்ட ஒரு முயற்சி எடுக்கிறாங்க தம்பி. அதை ஒட்டுமொத்தம் அவர் போய் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா போவாதீங்க தப்பு இது அப்படின்னு சொல்லி நீங்க அறிவு போறதுக்கு முன்னாடி சொல்வதான எந்த பலன்? இன்றைக்கு சுமூகமாக இருக்கும்போது அதை பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு மாநிலங்களுக்கும் இரண்டு மாநில மக்களுக்கும் தண்ணீர் தேவை இருக்கிறது. இரண்டு மாநில மக்களுக்கும் ஏற்றாறு போல ஒரு சூழலையும் ஒரு செயல் திட்டத்தையும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக செயல்படுத்திட்டாங்க. நாங்க ஒரு ஒப்பந்தம் போடுறோம், இந்தாங்க 2 பேரும் இதை பண்ணிக்கிறோம். உங்க மாநிலத்திலிருந்து ஒரு குழு, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குழு, நீங்க சொன்னதை தடை, அதாவது தமிழ்நாட்டு சொன்னது கடைபிடிக்குதா அதை கர்நாடக மாநிலம் கண்காணிக்கட்டும். கர்நாடகா சொன்னதை தமிழ்நாடு கர்நாடக மாநிலம் சரியாக செய்தா அதை தமிழ்நாட்டு குழு கண்காணிக்கட்டும். அப்ப இரண்டும் கண்காணிக்கும் போது அது சரியான செயல் திட்டமாக இருக்கும். நீங்க எதுவுமே பண்ணாம பேஸே பண்ணாம அங்க அணை கட்டிட்டாங்க கம்பி கட்டிட்டாங்கன்னு கத்திட்டு கட்டுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கற்ற வரைக்கும் திமுக ஆட்சிகள் இதே கலைஞர் இருந்திருக்காரு. கலைஞர் இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து மத்தியில காங்கிரஸ் ஆட்சி ஏன் உங்களால செயல்படுத்த முடியல? உங்களுக்கு புரியுதா? 2 மாநிலங்களுக்கும் ஒரு அரசியல் இருக்குது, அது அந்த அணையின் மூலமாக இருக்கு. இதை மக்கள் 2 மாநில மக்களும் விளங்கி கொண்டு 2 மாநில மக்களுக்கும் ஏற்றாறு போல ஒரு சுமூகமான முடிவு மட்டுமே இதுக்கு தீர்வு. நீங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் போட்டீங்க, போயிட்டு இப்ப திரும்பி வந்து தமிழ்நாட்டு முதல்வரை போகக்கூடாதீங்க. இன்னும் அந்த வாருங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். யாரோ ஒரு ஆள் இறங்கி தான் தம்பி ஆகணும். இறங்கலைன்னா எதுவுமே நடக்காது. கர்நாடகா இறங்க மாட்டேன்னு நிற்கிறான்,
இறங்காதவனை வந்து இறங்குன்னு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நமக்கு தான் தண்ணி இல்லை, நம்ம தான் லாஸ் ஆக போறோம். அப்ப நம்ம ஒரு படி இறங்கி தான் போய் ஆகணும். அந்த சூழல்ல தான் தாவேக்கா இருக்கு. ஒரு தடவை போய் பார்க்கட்டும், ட்ரை பண்ணி பார்க்கட்டும், கிடைக்காத பட்சம் அடுத்து என்ன தீர்வு அதை இருங்க, அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யுங்க. இது அப்புறம் மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஜெயலலிதா காலத்துல கொண்டு வரப்பட்டுச்சு. அது எங்க போச்சு? கடப்புல கிடக்கு. இன்னும் பல இடங்கள்ல அதை செய்யல. இப்போ அதற்கான தண்ணீர் சேமிப்புகளுக்கான தமிழ்நாட்டில் என்ன செய்ய போகிறோம், அதை சார்ட் அவுட் பண்ணுங்க. தாவேக்கா தண்ணீர் விஷயத்துல தவற விடுமாயானால் தாவேக்காவுக்கு பெரும் ஆபத்து. அடுத்தடுத்த நிகழ்வுல தொடர்ந்து பேசும். தகவலுக்கு நன்றி தம்பி.